வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற நூலிலிருந்து 6ஆம் பத்தில் அமைந்த 57வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். முன்னதாக பதிற்றுப்பத்து குறித்த ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இந்த நூல் புறநூல் ஆகும். அதாவது போர், வீரம், கொடை இது மாதிரியான செய்திகளை கொண்டது. இந்த நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றிய செய்திகளை சொல்லுது. இதில் நாம் பார்க்க போகிறது 6ஆம் பத்து. இந்த 6ஆம் பத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார்? இந்த 6ஆம் பத்து முழுக்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற சேர அரசன். இந்த அரசனை பற்றி 6ஆம் பத்து முழுக்க யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற பெண் புலவர் பாடியிருக்கிறார். இப்போ நாம் பார்க்க போகிற பாடல் சில்வளை விரலி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடல். ஓடா பூட்கை மறவர் மிடல் தப அப்படிங்கிறதாக பாடல் தொடங்கி கிட்டத்தட்ட 15 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இது ஒரு விரலியாற்றுப்படைன்னு சொல்கிறாங்க. அதாவது வறுமையால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விரலியை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற அரசனிடத்துல போ, அந்த அரசனும் வேணுங்கிறதெல்லாம் தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆற்றுப்படுத்துறது, வழிப்படுத்துறது, அந்த அமைப்பில் அமைந்தது தான் இந்த பாடல். சில்வளை விரலி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில்வளை விரலினா அதாவது சிலவாகிய வளையல்கள் அணிந்த விரலின்னு அர்த்தம். விரலி அப்படின்னா யார் அப்படின்னா ஆடல் பாடல் அந்த கலைகளில் சிறந்த பெண்களை விரலின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்களை சில வளையல்கள் அணிந்தவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற அந்த சேர அரசனுடைய வெற்றி சிறப்பு, அவனுடைய கொடை சிறப்பு, இதையெல்லாம் சொல்லி விரலிய அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதனை சென்று சந்திக்கும்படியாக ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு. ஓடா பூட்கை மறவர் மிடல் தப இரும்பனம் புடையலோடு வான்கடல் சிவப்ப என்பதாக தொடங்கி மொத்தம் 15 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சில வளையல்களில் அணிந்த விரலியே போர்க்களத்தில் வீரர்களோடு வெற்றி அடைஞ்சு துணங்கை கூத்து ஆடுவாராம் இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற சேர அரசன். அப்போது அந்த விரலி கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. விரலியை பார்த்து, சில வளையல்களுடைய விரலியே போர்க்களத்தில் வீரர்களோடு சேர்ந்து அந்த ஜெயிச்சதோடைய அடையாளமாக துணங்கை கூத்து அப்படின்னா கைகளை கோர்த்து கொண்டு ஆடுகின்ற ஒரு வகையான கூத்து. அப்படியாக கூத்தாடுவானாம், அப்படியாக ஆடுவானாம் இந்த சேர அரசன். அப்படிப்பட்ட இந்த சேர அரசன் போரில் புறங்கொடுத்து ஓடாத வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, போர்க்களத்தில் பயப்படாமல் அச்சப்படாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பகை வீரர்களுடைய அந்த வீரத்தை அழித்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அதாவது அவங்களுடைய அந்த வீரத்தை அப்படியே தகர்த்து எறிஞ்சிருவானாம். போர்க்களத்தில் பகை வீரர்கள் இந்த மன்னனை எதிர்த்துக்கிட்டு வர்றாங்க, ஆடுகோட்பாட்டு சேரலாதனை எதிர்த்து வர்றாங்க. அவங்களுடைய வீரம் கெடும்படியாக, அவங்களுடைய வீரம் அழியும்படியாக அவங்கள போர்க்களத்தில் வென்றானாம் இந்த சேர அரசன். அப்படி வெல்லும்போது அவங்கள கொன்று அந்த ரத்தமெல்லாம் தெரிச்சிருக்கும் இல்லையா, அந்த ரத்தம் எங்கெல்லாம் தெரிச்சிருக்குன்னு பார்த்தா இந்த சேர மன்னர்களுக்குரிய அடையாள மலை பனம்பூன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரசருக்கும் அப்படி உண்டு. சேரர்களுக்கு பனம்பூ சொல்லுவாங்க, சோழர்களுக்கு ஆத்திப்பூ, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த சேரனாகிய ஆடுகோட்பாட்டு சேரலாதன் தன்னுடைய தலையில் என்ன அணிஞ்சிருக்கிறான்னா பனம்பூ அணிஞ்சிருக்கிறான். அப்போது இந்த எதிரிகள் அந்த நெஞ்சு தைரியத்தோட அப்படியே எதிர்த்துட்டு வர்றாங்க. அந்த எதிரிகளும் சாதாரணமானவங்களில் போர்க்களத்தில் புறமுதுகிடாதவர்கள், அதாவது பயந்து ஓடாதவங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய வீரத்தை தகர்த்து அவங்கள போர்க்களத்தில் கொன்று அவங்களுடைய ரத்தம் பார்த்திங்கன்னா இந்த சேரவேந்தன் அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதனுடைய தலையில் இருக்கக்கூடிய பனம்பூ மேலேயும் தெரிச்சிருக்குது. அவன் காலில் வெற்றியினுடைய அடையாளமாக எப்பொழுதுமே அவன் காலில் வீரக்கழல் அணிந்திருப்பான். அப்போது அந்த இரத்தமானது தலையில் இருக்கக்கூடிய பனம்பூ மாலையிலையும் தெரிக்குது, காலில் இருக்கக்கூடிய அந்த வீரக்கழல் மேலேயும் தெரிக்குது. அந்த அளவுக்கு சிறந்த வெற்றி அடைந்தவன். போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்சு தன்னுடைய வீரர்களோடு சேர்ந்து துணங்கை கூத்து அப்படிங்கிற அந்த கூத்து ஆடக்கூடியவன். அப்படிப்பட்டவனை அந்த அரசனை நாம் போய் என்ன பண்ணலாம்,
போர்க்களத்தில் போய் சந்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்க்களத்தில் எந்நேரமும் புலால் நாற்றம் வீசுமா. புலால் நாற்றம் அப்படிங்கிறது, புலால் அப்படின்னா மாமிசம். அப்போ போர்க்களத்தில் அந்த எதிரிகள் இந்த பக்க வீரர்களும் செத்துருப்பாங்க, அந்த எதிரிகளும் செத்துருப்பாங்க. அப்போது அந்த இறந்து கிடக்கிறப்போ அந்த கறி இருக்கும் இல்லையா, இந்த கை வெட்டி கை கால் எல்லாம் தனித்தனியாக கிடக்கும், சதை அந்த எலும்பு எல்லாம் அப்படியே பிஞ்சு கிடக்கும். அப்போ அந்த அந்த நேரத்தில் அந்த கறியினுடைய வாடை, அந்த புலாலினுடைய வாட்டம், புலால் அப்படிங்கிறது மாமிசம், அந்த உடம்புல இருக்கிற சதை பதிகளுடைய அந்த நாற்றம் வீசும். அந்த போர்க்களத்தில் அடுத்து இருக்கக்கூடிய படை வீட்டில் இருப்பான். போர்க்களத்தில் போராடிட்டு ஜெயிச்சுட்டு இப்போ அவன் எங்கே இருப்பான்? படை வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டு இருப்பான். படை வீடு அப்படிங்கிறது போர்க்களத்தில் தங்கிறதுக்கான ஒரு இடம். போர்க்களத்தை ஒட்டி ஒரு பகுதி, அந்த போர் நடைபெறாத நேரத்தில் அரசன் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? ஓய்வு எடுத்து கொண்டு இருப்பான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம போய் அவனை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு மகன் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அந்த மனைவிமார்கள் நிறைந்த அறிவு கொண்டவர்கள், ஒளி பொருந்திய நெற்றி கொண்டவர்கள். ஒரு சில நேரம் அந்த காதல் மகளிர், அந்த அரசன் மேலே காதல் கொண்ட அந்த மகளிர் புலவியால் சினந்து பார்ப்பாங்க. புலவினா அந்த கணவன் மனைவி, அந்த காதலுக்கிடையே வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன சண்டை. அப்படி கோவப்பட்டு பார்க்கும்போது அந்த பார்வைக்கு கொஞ்சம் அஞ்சுவான். எதிரிகளை கண்டு போர்க்களத்தில் எப்போவுமே அஞ்சினதில்லை. அந்த ஊழல் காரணமாக சில சில நேரங்களில் கொஞ்சம் அஞ்சுவான். அதை விட யாருக்கு அஞ்சுவான் தெரியுமா? யாருக்கு பயப்படுவான் தெரியுமா? அந்த இரவலர்கள். நம்மளை மாதிரி பொருள் இல்லை அப்படின்னு வறுமையில் போய் நிற்கிறவங்கள பார்த்தா ரொம்பவுமே கஷ்டப்படுவான். பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? பயம்னா உண்மையான பயம் இல்லை, அந்த பாவம் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன். அதாவது அவனுக்குன்னு உரிமையுடைய மகளிர் அந்த புலவியால் ஒரு கோபத்தை காட்டும்போது பயப்படுறதை காட்டிலும் நம்மளுடைய வறுமையை கண்டு அவன் பயப்பட்டு நமக்கு பொன்னும் பொருளும் கொடுப்பான். ஆனால் எப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த அரசன் என்ன பண்ண மாட்டான்? எதிரிகள்கிட்ட பயப்பட மாட்டான். எதிரிகள்கிட்ட போர்க்களத்தில் துணிஞ்சு போராடுவான். எதிரிகளை கொன்று அவனுடைய அந்த அந்த பனம்பு மாலையும் அவனுடைய காலில் இருக்கக்கூடிய வீரக்கடலும் ரத்தம் படியும்படியாக அவன் போர்க்களத்தில் போர் செய்வான். அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் துணங்கை கூத்து ஆடுவான். அப்போ அப்படிப்பட்ட அரசன்கிட்ட போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தளிஞ்சி போரும் செய்யக்கூடியவன். தளிஞ்சிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தோற்று போனவங்களை மேலே வாள் கொண்டு வீசாத தன்மை. தோற்று போயிட்டா அவனை மறுபடியும் வாழ் வச்சு கொல்ல மாட்டானான் தோற்றவங்களை. போர்க்களத்தில் போரிட்டு கொண்டு இருக்கும்போதே இறக்குறவங்க வேற, பயந்துட்டாங்க அப்படிங்கிற சூழலில் அவங்க மேலே வாள் கொண்டு வீச மாட்டான். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவன். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் தான் இந்த சேர அரசன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். அவனிடத்துல நம்முடைய வறுமையை சொல்லும் விதமாக நம்முடைய யாழில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விரலிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடல் பாடல் கலைகளில் வல்லவங்களாக இருப்பாங்க. அப்போது அந்த பேரியாழ்னு சொல்லக்கூடிய அந்த யாழ் மூலமாக அந்த பாலைப்பண்ணை வாசித்தால், அந்த பாலைப்பண்ணை வாசித்து அவன் முன்னாடி சென்றால் நம்முடைய வறுமை நிலையை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? அந்த அந்த வறுமை நிலையை பார்த்து நமக்கு பொன்னும் பொருளும் எல்லாமே கொடுப்பான். அப்போ அந்த யாழ் யார் வச்சுருப்பாங்கன்னா பாணர்கள் வைத்திருப்பார்கள். அந்த பாணர்கள் கையில் பேரியாழ் வச்சு, பெரிய யாழ் வச்சு விரலில் மீட்டி அந்த பாலைப்பண்ணை ஒலிக்க செய்து அவங்க குரலால் பாடுவாங்க. நம்ம பாடுறோம் இல்லையா, அப்படி பாடுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த தளிஞ்சிங்கிறதுக்கு 2 பொருள் சொல்கிறாங்க. அதாவது தளிஞ்சிங்கிற துறை பொருள்னு சொல்கிறாங்க. தளிஞ்சிங்கிறது போர்க்களத்தில் எதிரிகள் தோத்துட்டாங்க அப்படின்னு தெரியும்போது அந்த வாழ் வீசாத தன்மை அப்படிங்கிற மாதிரி 2 பொருள்லையும் அது சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போது பாடி வீட்டில் தங்கியிருக்கிறான். அந்த போர்க்களத்துக்கு வெளியில் அங்கே அந்த போர்க்களத்தில் தங்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, போர்க்களத்துக்கு பக்கத்தில் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறான். அவனிடத்துல நம்ம மெதுவாக நடந்து போய் முள்ளும் கல்லும் இல்லாத அந்த பாதை வழியாக கடந்து போய் அவனிடத்துல நாம் இந்த பாணர் மூலமாக பாலைப்பண்ணை பாடி நாம் பாடணும் அப்படின்னா அந்த மன்னன் நம்மளை பார்த்து நம்முடைய துயர்நிலையை அறிந்து நம்ம இரவலராக வந்திருக்கிறோம், நம்மக்கிட்ட பொன்னும் பொருளும் இல்லை, நம்ம வறுமையால் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு எதிரிகள் மூலமாக பெற்ற பொருளை நமக்கு பரிசாக கொடுப்பான். அப்போது நம்ம வறுமையை நாம் அந்த இடத்துல தீர்த்துக்கலாம். அப்படிங்கிற வகையில் இந்த பாடலில் அந்த சேர அரசன் ஆடுகோட்பாட்டு சேரலாதனுடைய வெற்றி சிறப்பும் அவனுடைய கொடை சிறப்பும் இரண்டையுமே சொல்லக்கூடிய வகையில் காக்கைப்பாடினியார் நச்சல்லையார் அப்படிங்கிற புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம்
இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.